அறியாத வயசுல ஏதோ ஒரு தெரியாத தவறு செஞ்சு தேவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஈடுபட்டு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அது பெரிய விஷயம் இல்லை, நான் மன்னிக்கிறேன். சவுல் மனம் திரும்பல, பாவத்திலும் பிரதானமான பாவம் பண்ணுவேன். தாவீது இடத்துல கர்த்தர் சொல்லும் போது நாத்தான் மூலமாக உடனே அவன் சொல்லுகிறான், ஒருவருக்கே விரோதமா பாவம் செஞ்சேன். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? I acknowledge my transgression. என்னுடைய மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். ஆரகண்டினுடைய ஒரு உச்சகட்டம், டிஸ்ஓபீடியன்ட்னுடைய ஒரு உச்சகட்டம் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன், மீறுவது. அதுதான் ரெபிலியஸ். அவன் சொல்றான், நான் எவ்வளவு ரெபல் பண்ண அறிஞ்சிருக்கிறேன். சாரி லார்ட், ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் பண்ணேன், உமக்கு பிடிக்காததை நான் வேணும்னு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அதை செய்ய மாட்டேன். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம். சவுல் செஞ்ச பாவத்தை அவன் நியாயப்படுத்தி மற்றவங்களை குறை சொல்லி அவன் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு போனான். ஆனால் தாவீது டைரக்டா ஒத்துக்கிறான், ஒருவருக்கே நான் பாவம் செஞ்சேன். அவன் கேட்டதெல்லாம் என்னது ஒரு முறை மன்னிச்சு ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை எனக்கு தந்து சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பிங்க. கிரியேட் இன் மே க்ளீன் ஹார்ட் ஓ காட், ரினியூ மே ரைட் ஸ்பிரிட் வித் மீ. உங்களுக்குள்ள இது போல முரட்டாட்டங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் அருகு இருக்கிற காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் சவுல் சபிக்கப்பட்டது மட்டுமல்ல, குடும்பமே சாபகேடா போயிட்டு அடுத்த ஒரு சந்ததி ராஜாவாக அவன் குடும்பத்தில் வரல. ஆனால் தாவீதின் குடும்பம் இன்றைக்கும் தாவீதின் ஸ்டார் என்று இஸ்ரவேலிலே கொடியை அவர்கள் தொங்க விட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் தாவீது நம்மோடு கூட பேசுகிறார்.